ஹலோ, நான் உங்கள் ராஜா. ஞாயிற்றுக்கிழமை காலை, அழகான இளம் வெயில், நல்ல அழகா ஒரு சின்ன மழை தூத்தி இருக்குது. அழகான இந்த ஒரு இதில் மனது அமைதியாக இருக்குது. இந்த உலகத்திலேயே பயங்கர ஹாப்பியஸ்டான ஒரு மேன் யாருன்னா எனக்கு இப்போதைக்கு நான் தான். ஏன்னா மனசில் எந்த வஞ்சமும் இல்லை. யாருக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறது, யார்கிட்டலாம் கோவப்பட்டனோ அவங்கள்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் என்னால் செய்ய முடியுமோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறேன். மனசு ரொம்ப கூலாக இருக்குது. ஏன்னா பகைவர்கள் அவங்க மனசில் பகைமையை வச்சுருந்துருக்கலாம், ஆனால் என் மனசில் எந்த பகைமையும் இல்லை. ஓகேடா, அந்த கேஸ் என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. என் மனசுக்கு நிம்மதிக்காக நம்ம போன இடத்துல நடந்த பிரச்சனைக்காக நம்ம மன்னிப்புக்கு வீடியோ போட்டோம். மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன். நான் அன்றைக்கே சொன்னேன், மன்னிக்கிறது அது அவங்களுடைய இயல்பு. சரவண சுப்பையா சார் உண்மையிலேயே ஒரு மனிதர்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்ன, நான் அவர் ஒரு பெரிய மனிதர் சமுதாயத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர். அவர்கிட்ட நம்ம அந்த பிரச்சனையை பண்ணோம். மன்னிப்புன்னு கேட்ட அடுத்த நிமிஷம், வாடா தம்பி உனக்கு எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, என்னன்னாலும் அந்த மன்னிப்பு கேட்கறல அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும்டான்னு சொன்ன அந்த பெரிய மனுஷனுடைய மனசை நான் மதிக்கிறேன். உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு மனிதனை அந்த உலகத்திலேயே நம்ம என்னுடைய மானசீக குருவாவே நான் அவரை ஏற்றுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய மனசு. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்களான்னா இல்ல. ஓகே, அப்ப நான் சொல்றதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என் மனசுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டேன், யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ சொன்னேன். ஆனா என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தின ஒரு பெரிய மனுஷனை நான் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லலை. அந்த மனுஷனை இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லை, என்னுடைய அன்பு அண்ணன் சீமான் அவர்கள். சீரியஸா நடந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குங்கிறது தெரியும். ஆனா அதுக்கும் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா சுத்தமா கிடையாது. என்னுடைய ப்ராடக்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு போன இடத்துல கைகலப்பான இடத்துல சண்டை பெருசாகும் போது நம்மளை தற்காப்பதுக்காக ஒரு விஷயத்த பண்ணோம். இதுக்கும் கட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா சுத்தமா இல்லை. மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் அது தெரியும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, என்னால என்னுடைய அண்ணனுக்கு ஒரு களங்கம். உண்மை. சீமான் அண்ணன் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா, கட்சி ரீதியா பழக்கமா இல்லை நான் சோசியல் மீடியால பண்ணி பழக்கமானா இல்லை, அவருக்கு எனக்கும் உள்ள பழக்கம் இந்த ஃபிட்னஸ் சம்பந்தமா அவருக்கு எனக்கு உண்டான ஒரு 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 பழக்கம், ஈர்ப்பு. என்ன ஒரு சொந்த சகோதரனா என்னை ஊக்குவிக்கிறதுல ஒரு பெரிய மனிதன். அவர் என்னை ஊக்குவிப்பார். இன்னும் பண்ணடா, அப்படி பண்றா, இப்படி பண்றா. என்னை அரசியலுக்கு வான அந்த மனிதன் ஒரு நாளும் சொன்னதில்லை. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த அரசியல் விஷயங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தேன். அப்போ நான் எப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், மற்றவங்க பார்த்து குறை பேசுனதில்லை. அதில் சில குறைகளை நான் பேசுனது ஒரு தவறு. ஓகேவா? மற்றபடி இப்போ நம்ம யாரையுமே குறை பேசுறது இல்லை. ஓகே, ஆனால் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும்ல. ஸோ அப்படி பழக்கத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு நான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியும், எனக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள தம்பிக்கு என்னாச்சு அவனை பாருங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டேடா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா. அப்படி கேட்ட அந்த மனிதனுக்கு நான் என்னைக்கு நன்றியோட இருக்கணுமா, அந்த அன்பை நான் மறக்க கூடாது அப்படிங்கிறது என் மனசுல ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்தது. அதை ஒரு நாள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு இந்த காலை பொழுது என் மனசு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இந்த விஷயத்தான் நான் உங்க எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கிடணும்னு நினைக்கிறேன். நான் என்னால கட்சிக்கு பெரிய அளவுல லாபம் இருக்கான்னா ஒரு நயா பைசா கிடையாது. என்ன வச்சு அண்ணன் ஃபேம் ஆக வேண்டுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் ஏதாவது செஞ்சுதான் அவருக்கு ஏதாவது கிடைக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை. ஆனா என் மேல உள்ள ஒரு அன்பு, அந்த மனுஷன் அன்பு செலுத்தினா உண்மையிலேயே அன்பு செலுத்துறாரு. வாடா, தம்பியை கூட்டா தம்பி மாதிரி கூப்பிடுறாரு, வீட்டுக்கு வாடா அப்படின்றாரு. அது இந்த அளவு எனக்கு பெரிய அளவுல நட்பு வட்டாரங்கள் கிடையாது. கூட பிறந்த அக்கா அவங்க, அந்த என்னுடைய ஃபேமிலி எனக்கு என்ன அளவுக்கு ஒரு அன்பை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அன்பை கொடுக்குற ஒரு மனுஷன். எனக்கு ஒண்ணுன்னா, டேய் இதை பண்ணாதடா, இது இப்படி பண்ணாதடா தம்பி, இது இப்படி செய்யடா தம்பி, ரொம்ப போட்டு உடம்ப வருத்திக்காத தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன். அந்த மனுஷனுக்கு நான் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியும், சொந்த தம்பி செஞ்சா என்ன பண்ணுவான், இவனுக்கு நம்ம களங்கம் ஏற்படுத்தி இவனை விட்டுட்டு ஓடிடும்டா, இல்லை இவனை ஏதாவது வேற லெவலில் மாட்டி விடுறோம்லான்னு நினைக்கிற அரசியல்வாதியா இல்லாம, ஏய் தம்பி சரி முடிஞ்சு போச்சு பார்த்துக்கலாம்டா, அண்ணம்லாடா அவன் பின்னாடி இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ அந்த இதுல எல்லாம் பேசாத, அதிகமாக பேசாத, உனக்கு என்ன இருக்கு, ஃபிட்னஸ் இருக்கா, ஃபிட்னஸை பண்ணு, உன்னால என்ன நல்லா சொல்ல முடியுமோ சொல்லு,
உன் வாழ்க்கையை பாரு, சரியா? இப்படி சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன். மற்றவங்கள நான் குறை சொல்லலை. எனக்கு உண்மையா பாசமா அன்பா இருந்த அவரை நான் சொல்லணுங்கிறது உண்மையிலே என்னுடைய ஒரு கடமையா இருக்கு. எல்லாரையும் நான் பத்தி நான் நல்லது சொல்றேன்னா, எனக்கு நல்லது செஞ்ச இந்த ஒரு மனிதனை, என் மேல உண்மையா அன்பு செலுத்துற இந்த மனிதனை நான் சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல. அதனால சொல்றேன். இதை சகோதரர்கள் அரசியல் ரீதியாக எடுத்துட்டு பேச வேண்டாம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் நான் வந்து ஓப்பன், அதாவது ஒரு ஆள்கிட்ட போய் தனியா சொல்றதுல கிடைக்கிறத விட எல்லார்ட்டையும் ஓப்பனா நின்று சொல்றேன் பாரு. மன்னிப்பு கேட்கறது ஒரு ஆள்கிட்ட தனியா போய் காதுக்குள்ள சொல்லிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி அந்த மனிதன்ட்ட மன்னிப்பு கேட்கல. அதே மாதிரி அன்பையும் எல்லாருக்கும் முன்னாடியும், அண்ணே அவனை விரும்புறேன், உன் அன்புக்கு நான் அடிமனே அப்படின்னு சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். அன்பான மனிதன். ஓகே, அரசியல் ரீதியா நீங்க அவரை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அரசியலை விட்டு ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதனா, நான் ஒரு பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்சியில எனக்கு அடிப்படை உறுப்பினர் இது கட்ட கூட கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கட்சியில அடிப்படை உறுப்பினர்கிட்ட கூட எனக்கு கிடையாது. ஆனாலுமே என்ன சொந்த சகோதரனா பார்த்து எனக்கு ஒண்ணுன்னா, தம்பி பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லடா அப்படின்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்குற அந்த மனிதனுக்கு, அந்த அன்புக்கு வேற எதுவுமே ஈடாகாது. தேங்க்ஸ்ன்னு சொன்ன கோவப்படுவாரு. ரொம்ப நன்றி அண்ணன். ஐ லவ் யூ.